நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, சூரிய கிரகணம் வர்றதுனால அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால எதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்வியை நம்ம கிளியர் பண்ணிடலாம். முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது கிரகணம் ஏற்படுகின்றது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வின் போது சூரியனின் ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கின்றது. நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளி வட்டத்தின் மறைத்து சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும். இந்த ஆண்டு இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கடைசி கிரகணம். செப்டம்பர் மாதமே முதலில் சந்திர கிரகணம் முடிந்த நிலையில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதம் நிகழ உள்ளது. இந்த ஆண்டின் கடைசி கிரகணமும் கூட. இந்த கிரகணம் எந்தெந்த நாட்டில் தெரியும் என்று பார்க்கலாம். நியூசிலாந்து, கிழக்கு மெலேனேஷியா, ஃபிஜி, தெற்கு பாலினேஷியா மற்றும் மேற்கு அண்டார்டிகாவில் இருந்து ஒரு பகுதி மட்டுமே பார்வையாளர்களுக்கு தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால் தெரிய வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது டைரக்டாகவே நம்ம கண்களால் பார்க்க முடியாது. கிரகணத்திற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் அளிக்கப்படுவதில்லை. அதனால் பயப்பட வேண்டாம். சுபகாரியங்கள் மற்றும் மத பணிகள் செய்ய தடை இல்லை. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தெரியறதுனால இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை. சூரிய கிரகணம் என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணி முதல் அதிகாலை 3:23 மணி வரை நடைபெற உள்ளது. இது சுமார் 3.24 நிமிடங்கள் மணி வரை நீடிக்கும். சூரிய கிரகணத்தின் காலம் சுமார் 4.5 மணி நேரம் இருக்கும். சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இது பகுதி நேர சூரிய கிரகணம் ஆகும். இது புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தின் அமாவாசை திதி அன்று வருகின்றது. இந்தியாவில் இரவு நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ உள்ளதால் இதனால் கிரகணத்தின் சூத காலம் இந்தியாவிற்கு பொருந்தாது. கோவில்கள் திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதில் எந்த தடங்களும் இல்லை. தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் கிரகணம்ன்றது ஆரம்பிக்குது. அதனால் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால எந்த வித பாதிப்பும் கிடையாது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி போல் ஆரம்பிக்கின்றது. அதனால் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நம்ம இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் கிரகணமுடைய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். அதனால் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டுமே போயிட்டு வரலாம். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த கிரகணத்தால் நன்மை பெறும் ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம், கன்னி, சிம்மம், தனுசு, கும்பம், மகரம். இந்த கிரகணத்தால் யோகம் தரும் ராசிக்காரர்களில் ஃபஸ்ட்டு மேஷம் பார்க்கலாம். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். விரைவில் நல்ல செய்தி சேரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி பார்த்திங்கன்னா பல வருடங்களாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளுமே சீக்கிரமாகவே முடியும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். நிதி நிலைமை வலுப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் உங்களுடைய துணைவரால் முழு ஆதரவு கிடைக்கும். பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் இப்போ எந்த ஒரு வேலைக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. தொழில் வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு கிட்டும். வேலையில் சம்பள உயர்வு ஏற்படும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நிறைவேறும்.
தொழிலில் வந்து லாபம் வந்து சேரும், குழந்தை வரம் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து சேரும், கடன் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும், குடும்பத்தில் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும், பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும், செல்வம் அதிகரிக்கும், வேலையில் உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பிற்கு பலன்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிட்டும், தொழிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும், வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும், சனி பகவானினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் வந்து நீங்கள் நவகிரகத்துக்கு வந்து நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த கிரகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிற அத்தனை வேலைகளுமே வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று தான் சொல்ல வேண்டும். பதவி உயர்வுகள் கிடைக்கும், வியாபாரத்தில் திடீர் லாபம் கிட்டும். அடுத்த ராசி மகர ராசி. வியாபாரத்தில் வெற்றி கிட்டும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் எடுத்து வைக்கிற இனி எல்லா ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும். இந்த 6 ராசிக்காரர்களும் சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 சூரிய கிரகணம் முடியுது. இவங்க வந்து என்ன பண்ணணும், சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மேலும் எல்லா விஷயத்திலும் வந்து வெற்றியே கிட்டும். மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நவகிரகத்துக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டை சுத்தம் செய்து குளிக்கிற தண்ணியில் வந்து மஞ்சளும் அப்படியும் உப்பு கல்லும் சேர்த்து நீங்கள் குளிக்கும் போது அந்த கிரகணத்துடைய தாக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.